நாம எல்லாருமே டபிள்யூடபிள்யூயோட மொத்த கிரியேட்டிவ் கண்ட்ரோலும் நம்ம ட்ரிபிள் ஹெச் கிட்ட இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மையே கிடையாது அப்படிங்கிற ஒரு அபிஷியலான நியூஸ் இப்போ வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டபிள்யூடபிள்யூஇ, யூஎஃப்சி இந்த ரெண்டு கம்பெனியையும் ஓன் பண்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனியான டிகேஓ இவங்க தான் இப்போ ஆக்சுவலா டபிள்யூடபிள்யூயோட முக்கியமான கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு வின்ஸ் மெக்மேன் மாதிரியோ ட்ரிபிள் ஹெச் மாதிரியோ எந்த ஒரு டபிள்யூடபிள்யூயோட முன் அனுபவமும் கிடையாது. ஸோ இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்றை பண்ணி குட்டையை கிளப்பி ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுவாங்க. அதுக்கு உதாரணம், டபிள்யூடபிள்யூல வேற லெவலில் நடக்க வேண்டிய ஏகப்பட்ட ஸ்டோரி லைன்ஸ்க்கு நடுவில் மூக்க நுழைச்சி அதை பயங்கரமா இவங்க ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிகேஓனாலேயே பயங்கரமா ஸ்பாயில் ஆகி போன டபிள்யூடபிள்யூயோட சூப்பரா இருந்திருக்க வேண்டிய ஸ்டோரி லைன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். 2025 வருஷத்தோட எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவை டபிள்யூடபிள்யூ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த பேப்பர் வியூக்கான டிக்கெட் சேல்ஸ் ரொம்பவே குறைவா இருந்துச்சு. ஸோ டிகேஓ உள்ள வந்து டபிள்யூடபிள்யூக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா என்ன அப்படின்னா, நிறைய டிக்கெட்ஸ் வந்து இன்னும் மீதியா இருக்கு. ஸோ ரசிகர்களை வர வைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்தை நாம பண்ணணும். அதுக்காக நாம இந்த ஃபைனல் பாஸ் ராக்கை டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆக வச்சு கோடிக்கும் ராக்குக்கும் நடுவில் ஒரு ஸ்டோரி லைனை ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தாங்க. டபிள்யூடபிள்யூக்கு வேற வழியே கிடையாது. அவங்க டிகேஓ என்ன சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும். அதையும் கேட்டு அவங்க ஆரம்பிச்ச ஸ்டோரி லைன் தான் ஃபைனல் பாஸ் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடுவில் நடந்த அந்த ஒரு ஸ்டோரி லைன். ரொம்பவே பேசிக்கான ஒரு ஸ்டோரி லைன் தான். அது என்ன அப்படின்னா, ஃபைனல் பாஸான ராக் கோடி ரோட்ஸ் கிட்ட, நீ என் கூட சேர்ந்து என்னோட கார்பரேட் சாம்பியனாரு, நான் சொல்றதெல்லாம் நீ கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம ராக் கோடி ரோட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நடக்க போற எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல நான் வருவேன், அன்னைக்கு நீ உன்னோட பதில தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ராக் வாராரு அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ சோல்ட் அவுட் ஆச்சு. அது டபிள்யூடபிள்யூக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்துச்சு. ஆனா அன்னைக்கு கோடி ரோட்ஸ் ராக்குக்கு விலை போகிறதுக்கு பதிலா ராக்கோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி எஃப்யூ ராக் அப்படின்னு மைக்கிலேயே சொல்லிடுவாரு. ஆனா ராக் ஒரு பயங்கரமான பேக்கப் பிளான் வச்சிருந்தாரு. அதுதான் ஜான்சினா. ஜான்சினா கோடி ரோட்ஸுக்கு ஒரு லோ ப்ளோ போட்டு பயங்கரமா கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணி ஒரு பயங்கரமான ஹீலா மாறி இருப்பாரு. டபிள்யூடபிள்யூயோட மிகப்பெரிய ஃபேஸான எல்லாராலையும் விரும்பப்பட்ட ஜான்சினா ஹீல் டர்ன் பண்ணினது உண்மையிலே ஒரு வேற லெவல் செக்மெண்ட் தான். அந்த டைம்ல திரும்பவும் டபிள்யூடபிள்யூ பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் உருவாச்சுது. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்க இருந்து அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். அங்கதான் டிகேஓ பயங்கரமா சொதப்புனாங்க. அந்த ஒரு செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த செக்மெண்டோட மிக முக்கியமான கீ பார்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ராக். ஆனா ராக் அந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா டபிள்யூடபிள்யூல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காம விலகி போயிட்டாரு. ராக் இல்லாததுனால ஜான்சினா தனித்து விடப்பட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் தான் ஜான்சினாவோட கடைசி டபிள்யூடபிள்யூ வருஷம். ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் இயர் அது. அதே அந்த வருஷத்தோட அவர் டபிள்யூடபிள்யூல இருந்தே மொத்தமா ரிட்டையர்ட் ஆகிடுவாரு. ஜான்சினாவோட ரிட்டையர்மெண்ட் வருஷத்துல எந்த ஒரு ரசிகருமே ஜான்சினாவை பூ பண்ண விரும்பல. அது மட்டும் இல்லாம ஜான்சினாவோட அந்த ஹீல் கேரக்டருக்கு ராக் இல்லாததுனால ஒரு உயிரோட்டமே இல்லாம ரொம்பவே மந்தமான ஹீல் கேரக்டரா இருந்துச்சு. அந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு பயங்கர போரிங்கா போச்சுது. டபிள்யூடபிள்யூ இந்த ஸ்டோரி லைனோட எண்டிங்கா ரெசல்மேனியா 41ல கோடி வெர்சஸ் ஜான்சினாவுக்கான ஒரு மேட்சை புக் பண்ணாங்க. ரெசல்மேனியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். ஸோ இதுலயாச்சும் ராக்கை திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அங்கேயும் டிகேஓ பயங்கரமா சொதப்புனாங்க. ரெசல்மேனியா 41ல ராக் வருவாருன்னு பார்த்தா வந்தது ஜோக்கரான டிராவிஸ் ஸ்காட். இந்த மாதிரி மிகப்பெரிய சொதப்பல பண்ணி ஜான்சினா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியோட ரிட்டையர்மெண்ட் டூரையே மொத்தமா ஸ்பாயில் பண்ணின அந்த சாதனை இந்த டிகேஓ குரூப்ஸை தான் போய் சேரும். அடுத்ததா டிகேஓ குரூப்ஸ் உள்ள வந்து பயங்கரமா சொதப்பின ஸ்டோரி லைன் இந்த வருஷம் நடந்த ரெசல்மேனியா 42 டே 1ஓட மெயின் ஈவெண்டான ராண்டி ஓர்டன் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான அந்த ஸ்டோரி லைன் தான். இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் டபிள்யூடபிள்யூ சாம்பியனா இருந்த ட்ரூ மெக்கிண்டரை தோக்கடிச்சு கோடி ரோட்ஸ் புதிய சாம்பியனா மாறுறாரு. அதே டைம்ல எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் வியூவை சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணின நம்ம ராண்டி ஓர்டன் அபிஷியலா ரெசல்மேனியா மெயின் ஈவெண்டரா அனௌன்ஸ் பண்ணாரு. உண்மையிலேயே நல்ல ஹைப்போட தான் இவங்களோட ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆச்சு. இது ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஆள வந்தாங்க டிகேஓ. ஸோ டிகேஓவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்லிங்கை பத்தி எதுவும் தெரியாது. ஸோ அவங்களோட நாலேஜ் என்ன அப்படின்னா, மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய யாரையாவது கொண்டு வந்து இந்த மேட்சஸ்க்கு நடுவில் இன்வால்வ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம பயங்கரமா டிக்கெட்டை சேல் பண்ணலாம், சோசியல் மீடியாஸ்ல வியூஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க சிங்கரான ஜெல்லி ரோல் அப்படிங்கிறவரை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பேட் மேக்கஃபியையும் திரும்ப கொண்டு வந்தாங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாருமே உண்மையிலேயே விரும்பினது யாரு ரிட்டர்ன் ஆகணும்
அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது டெட் டிபியாசி தான். ஆனா டிபியாசி கடைசி வரைக்கும் டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகவே இல்லை. டிபியாசி மட்டும் ரிட்டர்ன் ஆகி இருந்தாருன்னா ராண்டி ஓட்டன், கோடி ரோட்ஸ், டிபியாசியோட அந்த பழைய லெகசி டீமை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனை இவங்க பண்ணி இந்த ரெசல்மேனியாவை உண்மையிலேயே பயங்கர சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்கலாம். ஆனா அவங்க பண்ணினது பேட் மேக்கஃபியை வில்லனா டேன் பண்ண வச்சு பேட் மேக்கஃபி ராண்டி ஓட்டனை சேர்ந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி மொக்க செக்மெண்ட்டை பண்ணி நல்ல ஹைப்போட சூப்பரா வந்துட்டு இருந்த ஸ்டோரி லைனை ரொம்பவே கேவலமா சொதப்பி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த மேட்ச்ல பயங்கரமான குழப்பம். பேட் மேக்கஃபி வாராரு, ஜெல்லி ரோல் வாராரு, மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. எல்லாருமே ராண்டி ஓட்டன் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைம்ல கோடி ரோட்ஸ் வந்து டைட்டிலை ரீடைன் பண்ணிட்டு போறாரு. இப்படி ஓவராலா ஒரு மிகப்பெரிய சொதப்பலா இந்த ஒரு ரெசல்மேனியா 42 மெயின் ஈவெண்ட்டை இந்த டிகேஓ குரூப்ஸ் பயங்கர மோசமா ஸ்பாயில் பண்ணி விட்டுருந்தாங்க. அடுத்ததா டிகேஓ குரூப்ஸ் புகுந்து ரொம்பவே மோசமா ஸ்பாயில் பண்ணி விட்ட இன்னொரு முக்கியமான ஸ்டோரி லைன் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கு நடுவில் நடக்க இருந்த ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் 2023, 2024, 2025 இந்த 3 வருஷத்தோட ரெசல்மேனியாலையுமே WWE எப்படியாச்சும் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்குக்கான அந்த மிகப்பெரிய மெயின் ஈவெண்ட்டை நடத்திடணும் அப்படிங்கிற எல்லா முயற்சியுமே எடுத்தாங்க. இனிஷியலா WWE திட்டப்படி ரெசல்மேனியா 39, ரெசல்மேனியா 39 கோஸ் ஹாலிவுட் இந்த பேப்பரியோட மெயின் ஈவெண்ட் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸோட தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க திட்டம் போட்டிருந்தாங்க. ஆனா ராக் அந்த டைம்ல மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால அவரால் வர முடியல. அதுக்கப்புறமாவும் ராக் WWEக்கு வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே காட்டாததுனால ட்ரிபிள் ஹெச் அவர் கரெக்டான வேலையை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான மேட்ச் 2 ரெசல்மேனியாவுக்காக பில்டப் பண்ணி அதோட ஸ்டோரி லைனை சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாரு. அது கரெக்டா தான் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ராக் டிகேஓ குரூப்ஸ் கிட்ட போயிட்டு நான் இந்த வருஷம் ரெசல்மேனியால பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் டிகேஓ குரூப் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஸ்டோரி லைன் என்ன ஆகும்னு எதுவுமே யோசிக்காம அவங்க இஷ்டத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம டைரக்டா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்குக்கான மேட்சை ஸ்டோரி லைனே இல்லாம அனௌன்ஸ் பண்ணி விடுறாங்க. இதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி கோடி ரோட்ஸ் அந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள் பேப்பர் ரிவ்யூவை வின் பண்ணி ராயல் ரம்பிள் வின்னரா இருக்கிறாரு. ராயல் ரம்பிள் வின்னரான அவரோட சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணி கூட வச்சிருந்தாரு. இந்த டைம்ல ராக் வந்து ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணனதும் ஏகப்பட்ட குழப்பங்கள் உருவாச்சுது. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கோடி ரோட்ஸுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வி வாண்ட் கோடி அப்படின்னு WWE ஒவ்வொரு மேட்சஸ்லயும் கத்த ஆரம்பிச்சாங்க. டிகேஓ குரூப்ஸுக்கும் WWEக்கும் பயங்கரமான பிரஷர் வந்ததும் வேற வழி இல்லாம அவங்க திரும்பவும் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடிக்கான மேட்சை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ரிட்டர்ன் ஆகியிருந்த ராக் தான். ஆனா ராக் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற வேற லெவல் ஒரு கீழ் கேரக்டரை கொண்டு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாயின் பண்ணி கோடி ரோட்ஸை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணி ரெசல்மேனியா டே 1ல அவரோட பங்குக்கு மெயின் ஈவென்ட்டும் பண்ணி அவரோட பார்ட்டை கரெக்டா பண்ணி இருப்பாரு. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ராக் WWE இருந்து காணாம போயிட்டாரு. சோ கோடி வெர்சஸ் ராக்குக்கான ஸ்டோரி லைனும் ஒரு இன்கம்ப்ளீட்டான ஸ்டோரி லைனாவே முடிஞ்சிருந்தது. இது மட்டும் இல்லாம WWE மிகப்பெரிய ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியான ஜான் சினாவோட ரிட்டையர்மெண்ட் இயரை பயங்கரமா ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க டிகேஓ குரூப்ஸ். அவர் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய அந்த வருஷத்துல அவரை ஒரு மொக்கையான ஹீலா மாத்தினது மட்டும் இல்லாம ரொம்பவே மோசமான நிறைய மேட்சஸை கொடுத்து ஃபைனலா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மாதிரியான ஒரு சப்பையான பேப்பர் வியூல அவரோட ஃபைனல் மேட்சை வச்சு அவரோட கரியரையே க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டவங்க தான் இந்த டிகேஓ குரூப்ஸ். இப்ப கூட இந்த வருஷத்தோட ரெசல்மேனியா ரொம்பவே மோசமா இருந்ததுக்கு காரணமும் இவங்க தான். இவங்க மட்டும் WWE இதே மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா சீக்கிரமா WWE அழிஞ்சிரும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிகேஓ குரூப்ஸை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.